ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சந்தோஷ் காஸ்மா. ஸோ இன்றைக்கான கண்டென்ட், இன்றைக்கான டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, தமிழன் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுக்கு வளவளன்னு இழுத்துக்கிட்டு ஸோ தமிழன் டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் வந்து கண்டென்ட்டு. ஸோ உங்களுக்கு ஆன்டி பேன் ஃபைலு நம்ம ஃப்ரீயாக தரப்போகிறோம். அதாவது பெய்டு ஃபைலை நம்ம ஃப்ரீயாக ஆல்ரெடி தந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப வெரி பவர்ஃபுல் ஆன்டி பேன் என்ன தான் உங்களுக்கு அப்டேட்டே வந்தாலும் நீங்கள் ஒரு வாரமாவது வச்சு ஓட்டலாம். புரிகின்றதா நண்பர்களே? அந்த லெவலுக்கு ஆன்டி பேன் ஃபைல், ஓகேவா? அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த லைக்கும் தட்டுங்க. ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ பேக்ரவுண்டில் கேம் ப்ளே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதுதான் நம்ம வீடியோ. அதாவது நாளைக்கு அதாவது இந்த வீடியோக்கான ஃபைல், ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன், மந்திர புல்லட்டு வந்து பார்த்தீங்கன்னா பலகையோடு வச்சுருக்கேன். ஸோ பலகை இல்லாமல் கொடுத்தா நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியல. அதனால் வந்து மந்திர புல்லட் வந்து பலகையோடு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பழைய விட்டு அடித்தாலே போதும், எனிமி வந்து ஸ்பாட் அவுட்டு. ஸோ 7 எலிமெண்ட் எடுத்து லாங் ரேஞ்சிலேருந்து பக்காவாக அடிச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட் ரேஞ்சு கன்று வேறு ஏதாவது கன்று எடுத்திங்கன்னா நீங்கள் எப்படி விளாடணுமோ அப்படி விளாண்டுக்கோங்க. நான் எதுக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு, இதை யூஸ் பண்ண தெரியும், யூஸ் பண்ண தெரியாதவங்க கற்றுக்குவாங்க. ஈஸியாக இருக்கும். மேஜிக் புல்லட் வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர் போயிடலாம் 2 நாள்லேயே. பிஆராக இருந்தால் ஒரு 2-3-4 நாள் ஆகும், அவ்வளோதான். பட் சிஎஸ்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து கிராண்ட் மாஸ்டர் போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது, ஓகேவா? ஆக்சுவலி வந்து இப்போ நான் ஒரு கிளிப்பு தான் போட்டிருப்பேன், சின்னதாக ஒரு கிளிப்பு மட்டும் தான். ஏன்னா வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணதை காமிச்சா வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு நார்மல் கேம் ப்ளே உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரியும், நார்மல் கேம் ப்ளே. ஆனால் அந்த நார்மல் கேம் ப்ளே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற கேம் ப்ளேயில் ஒரு ஃபைல் போட்டிருக்கேன். அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நரோட்டோ ஈவெண்ட்டை நீங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ நரோட்டோ ஈவெண்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா அதுக்கும் நான் ஃபைல் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த ஈவெண்ட்டு ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். எனிமி கண்ணுக்கு, டீமெண்ட் கண்ணுக்கெலாம் வந்து அந்த நரோட்டோ ட்ரெஸ்ஸு எதுவுமே வந்து தெரியாது. நரோட்டோ ஈவெண்ட்லேருந்து எடுக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே நீங்கள் ஃப்ரீயாக க்ளைம் பண்ணிக்கலாம். நரோட்டோ ஈவெண்ட்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைலும் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ பேக்ரவுண்டில் கேபிளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஐடி. அந்த புது ஐடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நரோட்டோ ஈவெண்ட் அப்டேட் டேரெக்டாக ஃபைலை க்ரியேட் பண்ணி போட்டு விளாண்டு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து யூடியூப்பால் எதுவும் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது. கேட்டால் நான் டாப் அப்னு வாங்கிட்டேன்னு பொய் சொல்லிக்க வேண்டியதான், ஓகேவா? சொல்லலாம் தேவையில்ல, அவங்களுக்கே தெரியும், ஓகேவா? இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது. மேஜிக் புல்லட்டோட கிளிப்பு ஜஸ்ட்டு ஒரு இப்போ 30 செகண்டுக்கு மட்டும் நான் போட்டிருப்பேன், ஏன்னா ஸ்ட்ரைக் வந்துடும் அந்த காரணத்துக்காக. சரி, ஓகே. மேஜிக் புல்லட்டு நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு எப்படி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நான் 2 ஃபைல் கொடுத்துருக்கேன். ஒன்று மேஜிக் புல்லட்டு, ஃபஸ்ட்டு மேஜிக் புல்லட்டு, செகண்டு நரோட்டோ ஈவெண்ட்டு ஃபைலு, ஓகேவா? ரெண்டும் ஒரே மெத்தட் தான், ஜஸ்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுற மெத்தட் தான், ஓகேவா? நீங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் லிங்க் எங்கே இருக்குது? டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஒர்க் ஆகலைன்னா பிரச்சனை கிடையாது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்போட டிஸ்கிரிப்ஷனில் போங்க, அதுலேயே டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். 2 இடத்துல லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களால் ஈஸியாக வந்து ஜாயின் பண்ண முடியும். ஒரு இடத்துல ஜாயின் பண்ண முடியலனாலும் இன்னொரு இடத்துல உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப் குரூப்போட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. இன்னொன்று, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட டிஸ்கிரிப்ஷனில் ரூல்ஸ் இருக்கும். அந்த குரூப் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னு கிக் அவுட் பண்ணி விட்ருவோம். நான் அதுன்னு சொல்லிடுறேன். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து எப்படி யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், புதுசாக வந்தவங்களுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் என்னால் அதெல்லாம் போட்டு காமிக்க முடியாது, வீடியோ பெருசாக போயிடும். ஸோ அதற்காக தான், சின்ன வீடியோவாக இருக்கணுக்காக தான் நான் டெலிகிராமில் எல்லாமே போட்டிருக்கேன். டெலிகிராமில் உங்களுக்கு ஃபைல் இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு டுட்ரூல் வீடியோவும் இருக்கும், நல்லா கேட்டுக்கோங்க. நான் டெலிகிராமில் என்னென்ன தந்திருப்பேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு குளோபல் ஃப்ரீ ஃபயரும் ஒன்று கொடுத்துருப்பேன். நான் கொடுத்த ஃப்ரீ ஃபயரை மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணும், ஓகேவா? நார்மல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு அப்படிலாம் கிடையாது, நான் குளோபல் ஃப்ரீ ஃபயருக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ குளோபல் ஃப்ரீ ஃபயர் என்னோடய டெலிகிராமில் இருக்கதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது டெலிகிராமில் வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஆல் ஃபைல்ஸில் தான் 2 ஃபைல் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். ஒன்று மேஜிக் புல்லட்டு, இன்னொன்று நரோட்டோ ஈவெண்ட்டு ஃபைலு. இப்போ இந்த மேஜிக் புல்லட்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். இந்த மந்திர புல்லட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலகை கொடுத்துருக்கேன். பலகை அடித்தா மந்திர புல்லட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும், எல்லாம் ஒர்க் ஆயிரும். இன்னொன்று ஏர் ட்ராப்பு, ப்ளூ கலர் மினி ஏர் ட்ராப் இருக்குது பார்த்திங்களா, அது ஏர் ட்ராப்பு உங்கள் கண்ணுக்கு தெரியாது, அதுக்கு இப்போ தான் ஒரு லேசர் லைட்டு தெரியும். அந்த லேசர் லைட்டு தான் உங்களுக்கான அடையாளம்.
அந்த லேசர் லைட் எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது மினி ஏர் ட்ராப்பு கண்ணுக்கே தெரியாது. நீங்கள் அந்த மினி ட்ராப்புக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். ஆனால் மினி ட்ராப்புக்குள்ளேருந்து ஒளிஞ்சிக்கிட்டு அடிக்காதீங்க. மினி ட்ராப்லேருந்து ஜஸ்ட்டு ஒளிஞ்சிக்கலாம். வெளியே வந்து தான் அடிக்கணும், உள்ளே இருந்துக்கிட்டு அடிக்கக்கூடாது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இதை எப்படி பயன்படுத்தி யூஸ் பண்ணுவது முழுக்க நம்ம டெலிகிராமில் டுட்டோரியல் வீடியோ கொடுத்துருக்கேன். Android 9 to Android 15 வரைக்கும் ஒரு காமனான மெத்தடு ஒன்று டுட்டோரியல் வீடியோ நான் டெலிகிராமில் கொடுத்துருப்பேன். செகண்டு சுசுக்கு மெத்தடு எதுக்குன்னா, காமன் மெத்தடு நிறைய பேர்த்துக்கு ஒர்க் ஆகாது, சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகாமல் போகும். அந்த சில பேர்த்துக்காக சுசுக்கு மெத்தடு கொடுத்துருக்கேன். அந்த மெத்தடும் டெலிகிராம்லேயே இருக்குது. ஸோ காமன் மெத்தடு 2 டுட்டோரியல் வீடியோவுமே இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கேட்டுக்கலாம். முக்கியமாக நம்ம டெய்லியும் நைட்டு மீட்டிங் வைக்கிறோம். கூகுள் மீட்டிங்கு இல்லை டிஸ்கார்ட் மீட்டிங் எதில் மீட்டிங் வச்சுருவோம். அந்த லிங்க் வந்து நம்ம டெலிகிராம்லேயும் கொடுத்துருவோம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி டவுட்டெல்லாம் கேட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ நைட்டு தான். ஸோ மற்றபடி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸி. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நைட்டு நீங்கள் கூகுள் மீட்டிங்கில் வந்து கேட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு உடனே வேணால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சில பேர். ஓகேவா? இன்றைக்கி டுட்டோரியல் வீடியோ பார்த்தாலே போதும், ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிடலாம். எல்லாமே டெலிகிராமில் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த ஃபைலை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எப்படி சொல்கிறது, அப்டேட்டே கொடுத்தாலும் பேன் ஆகாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, மெயின் நோடெலாம் பயன்படுத்த வேண்டாம். நான் மெயின் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன். ஆனால் நிறைய பேருக்கு கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது. யூஸ் பண்ண தெரிஞ்சால் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன் எந்த மாதிரி மெயின் அக்கௌண்ட்டில் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுன்னு. நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க, விடுங்க. கெஸ்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கெஸ்ட் அக்கௌண்ட் வச்சு மெயின் அக்கௌண்ட்டுக்கு டீம் கோடு கொடுத்து ரேங்க் புஷ் பண்ணிக்கோங்க. ஒன்று எக்காரணத்து கொண்டும் ஃபைல் யூஸ் பண்ணுற ஐடிக்கும் மெயின் அக்கௌண்ட்டுக்கும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்காதீங்க. கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணாதீங்க. டீம் கோடு கொடுத்து மட்டும் ப்ளே பண்ணுங்கள், அதான் சேஃபு. ஓகேவா? முக்கியமாக வந்து நான் டிஎன்எஸ் வந்து ஆன் பண்ண சொல்லியிருப்பேன், யாரும் கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் டுட்டோரியல் வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். கேம் ஓப்பன் பண்ணும்போது டுட்டோரியல் டிஎன்எஸ் ஆஃபில் இருக்கணும். ஃபஸ்ட் டைம் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம குளோபல் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணுறோன்னா டிஎன்எஸ் ஆஃபில் இருக்கணும். லாகின் ஐடி ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டால் போதும், எப்போவுமே 24 hours நம்ம டிஎன்எஸ் ஆன் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் ஐடி சேஃபாக இருக்கும். நான் சொல்கிறேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ஒழுங்காக டுட்டோரியல் வீடியோவை கரெக்டாக பாருங்கள். ஆல்ரெடி டுட்டோரியல் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே, அவங்கள போய் மறுபடியும் போய் பாருங்கள், புரியும். ஓகேவா? ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணால் யாரோட அக்கௌண்ட்டும் பேன் ஆகாது. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டேன். கெஸ்ட் ஐடி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் ஐடியில் யூஸ் பண்ண தெரிஞ்சால் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அது உங்கள் ரிஸ்க்கு, நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அவ்வளோதான். நம்மளோட 10,000 யூசர்ஸருக்கும் நான் தெளிவாக எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். வேறு டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். அண்ட் தென் பாய், நானும் உங்களுக்கு சந்தோஷ் சீனிவாஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு சொல்கிறேன். பாஸ்வேர்டு மொத்தம் 5 லெட்ரு. அந்த 5 லெட்டருமே வந்து கேபிட்டல் லெட்ரு, எதுவுமே சின்ன லெட்ரு கிடையாது, பெரிய லெட்ரு. அந்த 5 லெட்டருமே இந்த வீடியோவில் வரும். ஒரு லெட்டரும் வரும். ஒரு லெட்ரு 1.4 செகண்டு ஷோ ஆகும். எப்படி 1.4 செகண்டு ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக லெட்டரை பாருங்கள். 5 லெட்டருமே கேபிட்டல் லெட்ரு, ஒரு 1.4 செகண்டுக்கு ஷோ ஆகும். ஒரு லெட்டராக பார்த்து பாஸ்வேர்டை பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஃபைலை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிகிராமில் டுட்டோரியல் வீடியோ கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க.